கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. Barmer Lorry and Company Limited, a Government of India enterprise, one-stop shop for all your travel needs. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரொம்ப வருத்தம் அளித்த செய்தி எனக்கு. அதாவது மொட்டை வெயில்ல 12 மணில இருந்து 3 மணிக்கு ஓப்பன் ஸ்பேஸ்ல போலீஸ் எப்படிங்க அனுமதி கொடுக்கலாம்? என்னங்க சேர் போடக்கூடாதுன்றீங்க, நீங்க மெம்பர்ஸ் இவ்வளவுதான் வரணும்ன்றீங்க, ரைட்டு ஒத்துக்குனாங்க அவங்க. ஆனா நிர்வாகிகள் உட்காரக்கூடாது, நின்றுட்டு தான் இருக்கணும்னா 3 மணி நேரம் நின்றுட்டு இருந்தா வெயில்ல மயக்கம் வராம என்ன ஆகும்? இந்த SOPs சொல்லுவாங்க, அதனுடைய ஃபுல் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். ஆனா எனக்கு மட்டும் ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். SOP என்பதே அவரை பொறுத்தவரையில ஸ்பெஷல் ஆபரேட்டிங் ப்ரொசீஜருக்கு பதிலா ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு கிண்டல் பண்ணாரு. அது உண்மை. அதாவது இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் விஜய் தனக்கு எப்படி பிரச்சனை கொடுக்குறாங்க, தனக்கு எப்படி சிக்கல் கொடுக்குறாங்க. அண்ணாதுரை கருணாநிதி உருவாக்குன இடத்துல இன்னைக்கு ஸ்டாலின் உட்கார்ந்துக்கிட்டு அவர் ராஜாங்கம் பண்றாரு. அதே போல எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்குன ஒரு கட்சியில எடப்பாடி உட்கார்ந்துக்கிட்டு அவர் தலைவர்னு சொல்றாரு. ஆனா நான் சொந்தமா சுயமா உழைச்சி உருவாக்குன அமைப்பு. வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். 3000 ரூபாய் பொங்கலுக்கு ஜனவரியில தானே கொடுத்தாங்க. 3000 ரூபாங்க பொங்கல் உதவி தொகைன்னு கொடுத்தாங்க. இப்போ பிப்ரவரியில 5000 கொடுக்குறாங்க. ஒரு 30 days கேப்ல 8000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. டிஎம்கே ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் கான்பிடன்ஸ். மக்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களை குறிப்பா பெண்களை பணம் கொடுத்தா அவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு இன்னைக்கு அது பெரிய அளவுல வேலை செய்யுது அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் பேசினாலும் கூட அது எந்த விதத்திலையும் தாவேக்காக்கு பயன்படல. ஏன் சின்ன கட்சிகள் கூட்டணிக்கு வரமாட்டேன்து விஜய் கிட்ட? விஜய் நோட்டு கொடுக்க மாட்டாரு, சீட்டு தான் கொடுப்பாரு. அவங்களுக்கு இப்பெல்லாம் பழகிட்டாங்க. 100 கோடி 200 கோடி. தாவேக்கா ரொம்ப ஸ்டாண்டர்டா தாங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு 2-3 கட்சி மேலதான் கண் இருக்கு. ஒண்ணு காங்கிரஸ், 2வது விசிகா, 3வது சிபிஐ சிபிஎம். லேட்டஸ்டா கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்னா ஆல்மோஸ்ட் பிரேக்கிங் ஸ்டேஜ்ல வந்தாச்சுங்க திமுக காங்கிரஸ் அலையன்ஸ். முதல்வரே அவங்க நெருக்கமான அமைச்சர்கள்ட்ட சொல்லியிருக்காரு, போனா போட்டோம் விட்டுருங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு சேலத்துல விஜய் அவர்கள் அந்த நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்காரு. வழக்கம் போல இந்த தேர்தல் அப்படின்றது திமுகவுக்கா தாவேக்காவுக்கா இப்படியான ஒரு நிலைப்பாட்டுல தான் இருக்க போகுது அப்படின்றத தான் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்களை அவர் முன் வச்சு பேசியிருக்காரு. இதுல அவர் சொல்லியிருந்த முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க வேண்டியது அப்படின்னா, 30% வாக்கு எங்களுக்கு இருக்கு அப்படின்றத இன்னைக்கு வெளிப்படையா விஜய் அவர்கள் முதல் முறையா பேசியிருக்காரு. அதுல இருந்தே கூட ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பேச்சு எப்படி இருந்தது? இந்த 30% அப்படின்றது ஊர்ஜிதமானது தானா? எந்த அடிப்படையில விஜய் அவர்கள் பேசுறாருன்னு புரிஞ்சுக்கிறீங்க? இன்றைய அவருடைய சேலம் ஸ்பீச் ரொம்ப அப்ரிஷியபிளா தான் இருந்தது. வழக்கத்துக்கு மாறாக அவர் ரொம்ப அடிச்சு ஆடினார்னு சொல்லலாம். இன்னைக்கு அவருடைய ஸ்பீச் மோர் பொலிட்டிக்கல், மோர் அக்ரெசிவ் அண்ட் மோர் இன்ஃபர்மேட்டிவ். நிறைய விஷயங்களை பேசினாரு. ரொம்ப அவருடைய கேடர்கள் நிர்வாகிகள் உத்வேகம் அடைகிற அளவுக்கு, தன்னம்பிக்கை பெறும் அளவுக்கு அவருடைய பேச்சு இருந்தது. இப்போ நான் விஜயை பார்த்த வரைக்கும், ஸ்டடி பண்ண வரைக்கும் அவர் ரொம்ப நிதானமான ஆளு. நான் பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன். அவங்க விழால போனப்ப கூட அவர் முன்னாலேயே சொன்னேன், இந்த 51 வயசுல இவ்வளவு நிதானம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொன்னேன். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவர் 2 விஷயத்த நான் இன்றைய ஸ்பீச்ல நோட் பண்றேன். அவர் எடுத்தங்கவுத்தன்னு பேசவே மாட்டாரு. மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு பேச மாட்டாரு. ஒரு விஷயத்த பேசுறாருன்னா அதை ஸ்டடி பண்ணி அதனுடைய உண்மைத்தன்மையை ஆய்வு செய்து 100 முறை கிராஸ் செக் பண்ணிட்டு தான் அவர் ஒரு வார்த்தையை பேசுவார். இதுதான் அவருடைய கேரக்டர் நான் புரிஞ்சுக்கிட்டது. அதனால அவர் இன்னைக்கு பேசின 2 விஷயம் நான் சொல்றது, ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி நான் தனியா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு கல்லுக்கெல்லாம் இந்த கட்சியை இவ்வளவு பெரிய முதன்மை சக்தியை உருவாக்கி இருக்கிறேன். எனக்கு எதிராக இருக்கிற திமுகவோ அதிமுகவோ இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அவங்க சொந்த முயற்சியால எதுவும் இல்லை. அவங்க யாரோ உருவாக்குன இடத்துல, அண்ணாதுரை கருணாநிதி உருவாக்குன இடத்துல இன்னைக்கு ஸ்டாலின் உட்கார்ந்துக்கிட்டு அவர் ராஜாங்கம் பண்றாரு.
அதே போல எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்குன ஒரு கட்சியில எடப்பாடி உட்காந்துக்கிட்டு அவர் தலைவர்னு சொல்றாரு. ஆனா நான் சொந்தமா சுயமா உழைச்சி உருவாக்கின அமைப்பு. அதனால அவங்கள விட நான் வந்து செல்வாக்கு ஆனவன் தான். நான் தான் வந்து மக்களிடையே அபிமானம் பெற்றவன்றது அவர் வந்து ரொம்ப தெளிவா சொன்னாரு. இன்னொன்னு என்ன, அது ஆணவமா இல்ல, அகங்காரமா இல்ல. இட்ஸ் a மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அவருடைய கட்சி அவர் உருவாக்குனது. சுயமா அவர் வந்து பிரிக் பை பிரிக் பில்ட் பண்ணியிருக்காரு. 2 வருஷத்துல அது முதன்மை சக்தியா வந்திருக்கு. அதே போல செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு எங்களுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு. அதே போல ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. மற்றவர்கள் அரசியல் விமர்சகர்கள், ஆய்வாளர்கள் ஆளாளுக்கு ஒரு சர்வே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுவரையில விஜய் அவருடைய வாயிலிருந்து எனக்கு இவ்வளவு இருக்கா ஆதரவு அப்படின்னு சொன்னதே இல்லைங்க. இன்றைக்கு ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. முதல் தடவையாக அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எதுல வச்சு பார்க்கணும்னா, சாதாரணமா அவர் எதையும் பேச மாட்டாருங்க. பேசினார்னா அவர் வந்து அதுக்கு ஆதாரம், அதனுடைய உண்மை தன்மை இதெல்லாம் கிராஸ் செக் பண்ணாம பொது வெளியில பேச மாட்டாருங்க. அப்போ the fact that விஜய் himself has now told 30% சப்போர்ட் எனக்கு இருக்குதுன்னு சொல்லும்போது, நீங்கெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில என் செல்வாக்குக்கு ஒண்ணும் இல்ல. அது உண்மைதான். திமுக பிளஸ் 9 கூட்டணி, 9 கட்சி கூட்டணி. அதிமுக பிளஸ் 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 தான். விஜய் தனித்து 30%ன்றது இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் முதன்மை சக்தி என்பது எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம்தான். அதனால விஜய் சொல்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஆத்தென்டிகேட்டடா, கரெக்டா, சும்மா அடிச்சு விடுறது அப்படிலாம் இல்லை. அது மாதிரி இல்லாம பேசுறவரு, அவரை ஸ்டடி பண்ணதில்ல. அதனால வந்து அவர் சொல்றது வந்து உண்மையாகத்தான் இருக்கும். அது அவருடைய கேடர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கட்சியினருக்கும் ஒரு பெரிய தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். ஏன்னா அவங்க கட்சியினர் வந்து எவ்வளவு நம்பிக்கையா இருந்தா கூட ஏன் யாருமே வரமாட்டேன்றாங்க நம்ம கூட கூட்டணிக்கு, ஏன் மற்ற கட்சிகள்லாம் தயங்குகிறன அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ளவே இருந்தது. அதுக்கு வேற காரணங்க. இப்பெல்லாம் வந்துங்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து கொடுத்து பழக்கி இந்த திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கும் கோடிக்கணக்கில் 100 கோடி 200 கோடின்னு கொடுத்து ஆளை பிடிக்கிறாங்க. ஸோ அந்த வேலையை வந்து விஜய் பார்க்க விரும்பல. அவர் கொடுக்க மாட்டார்ன்றது சிறிய சிறிய கூட்டணி கட்சிகளுக்கு தேர்தல் செலவுக்கு அவர் உதவி பண்ண மாட்டாருன்றது அவங்களுக்கு தெரியும். ஆகவேதான் வரலையே தவிர பெரிய கொள்கை கோட்பாடுலாம் இல்லைங்க. அதனால அது வந்து இன்னைக்கு அந்த ஏன் எல்லாரும் வரமாட்டேன்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு நாமளே தனியா ஜெயிக்கலாம், தலைவர் அதனாலதான் உறுதியா இருக்கிறார் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ இது ஒரு பக்கம் சார். நீங்க சொன்ன மாதிரி இந்த திமுக அரசு வந்து 5,000 ரூபாய் அப்படின்றத கணக்குல வரவே வச்சுட்டாங்க அவங்க. அதுக்கு ஏன்னா அது தடைப்படும் அப்படின்ற நோக்கத்துல நாங்க வந்து வரவு வைக்கிறோம். இது மட்டும் இல்ல, இனி வரக்கூடிய 2.2 ஆட்சியில 2,000 ரூபாய் அப்படின்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. காலையிலே விஜய் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு ட்வீட்டும் வருது. இது எங்களுடைய தாக்கத்தினால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. இன்னைக்கு இந்த பிரச்சாரத்துல பேசும்போது அவர் சொல்றாரு, நீங்க வாங்கிக்குங்க, ஆனா அவங்க செவில்ல விழுகிற மாதிரி விசில் அடிங்க அப்படின்றாரு. ஓட்டு மட்டும் தாவேக்காக்கு போடுங்கன்னு. ஆனா இந்த மாதிரி கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை எல்லாம் வந்து விஜய் அவர்கள் பேசுறது மட்டுமே வச்சு அதை பீட் பண்ண முடியுமா? பிராக்டிக்கலா அது சாத்தியப்படுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ங்க, இன்றைக்கு 5,000 ரூபாவா அறிவிச்சது 15ஆம் தேதி தான் நார்மலா அந்த அமௌண்ட் போவாங்க. 1000 ரூபாய் உரிமை தொகைன்றது 15ஆம் தேதி தான் டெபாசிட் ஆகுங்க அந்த அக்கௌண்ட்ல. இன்னைக்கு தேதி 13ங்க. இது ஏன் அவசர அவசரமாக இன்னைக்கு டெபாசிட் பண்ணாங்கன்றது நம்ம பார்க்கணும். அடுத்தது பிப்ரவரி மட்டும் இல்ல, மார்ச், ஏப்ரல் 2 மாசம் அட்வான்ஸா ஆக 3 மாசம் 3,000 ரூபாய். கோடைக்கால சிறப்பு தொகை, அது என்ன கோடை காலம் இந்த வருஷம் மட்டும்தான் வருதா? அதை நல்லா கேட்டிருக்காரு விஜய் வந்து ஒரு ட்வீட்ல, இங்க பேசல, அது ட்வீட்ல நல்லா கேட்டிருக்காரு, இந்த வருஷம் மட்டும்தான் கோடை காலமானு. அது நான் இன்னும் அதுல ஆட் பண்றேன், பெண்களுக்கு மட்டும்தான் கோடை காலமா, ஆண்களுக்கு இல்லையா? அது பஸ்ஸா இருந்தாலும் கோடைக்கால உதவி தொகையா இருந்தாலும் எல்லாம் பெண்கள் தானா? நீங்க பாருங்க, உடனே உதயநிதி ட்வீட் போடுறாரு, தமிழ்நாடு என்பது பெண்கள் நாடு.
சோ இவங்க இவங்க எய்ம் ரொம்ப தெளிவுங்க. பெண்களுடைய வாக்குகளை நம்ம சிந்தாமல் சிதறாமல் அள்ளிடணும். அதை அள்ளிட்டோம்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு ஈஸின்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப அபத்தமான சிந்தனைங்க. ஏன்னு சொன்னா பெண்கள் அந்த அளவுக்கு எதுவும் அரசியல் தெரியாம நாட்டு நிலைமை புரியாம இவங்க 5000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னா அது ரொம்ப தவறான சிந்தனை. நம்ம மக்களை பற்றிய ஒரு மட்டமா நினைச்சிட்டு இருக்காங்க ஆளுவோர் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3000 ரூபாய் பொங்கலுக்கு ஜனவரியில தானே கொடுத்தாங்க. 3000 ரூபாங்க பொங்கல் உதவி தொகைன்னு கொடுத்தாங்க. இப்போ பிப்ரவரியில 5000 கொடுக்குறாங்க. சோ ஒரு 30 டேஸ் கேப்ல 8000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இன்னும் தேர்தல் ஏப்ரல்லயோ மார்ச் எண்ட்லயோ வரும்போது அதுக்கிடையில என்னெல்லாம் குளிர்காலம் கூட சிறப்பு தொகை கொடுப்பாங்களா, வசந்த கால தொகை கொடுப்பாங்களா தெரியாது. ரொம்ப தெளிவா இருக்குங்க. தெளிவா என்னன்னா டிஎம்கே ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் கான்பிடன்ஸ். அது தன்னுடைய ஆட்சியின் சாதனைகளால், செயல்பாட்டால், அதனுடைய பர்ஃபார்மன்ஸால ஜெயிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையை இழந்து போனதாகத்தான் முதல்வரின் இந்த அதிரடி அறிவிப்பு எனக்கு காட்டுதுங்க. அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லாம போச்சு. அது மட்டும் இல்லாம மக்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களை, குறிப்பா பெண்களை, பணம் கொடுத்தா அவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டுமே தப்புங்க. அதாவது 75 வருஷ பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி 8 கட்சி கூட்டணி வச்சுட்டு நாங்க தான் பலமான கூட்டணின்னு பேசிட்டு இருக்கிறது. இந்த அளவுக்கு இறங்கி தர டிக்கெட் லெவலுக்கு போறாங்க. மக்கள் வரி பணத்தை அரசாங்க கஜானால எடுத்து அரசியல் ஆதாயத்துக்காக அடிச்சு விடுறாங்க அப்படின் போது எனக்கு 2-3 காரணங்கள் தான் தெரியுது. ஒண்ணு, தாவேகாவின் எழுச்சி, அதனுடைய வளர்ச்சி, அதன் சவால் தங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்குதுன்றத திமுக உணர்ந்து இருக்கிறது, அச்சப்படுகிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சி இன்னும் நிலையான ஒரு இதை எடுக்கல, அலையன்ஸ் பத்தி. அது அப்படியே இழுபறியா இருக்கு. அப்போ காங்கிரஸ் வெளியே போனால் நமக்கு மிகப்பெரிய சிக்கல் வரும். அதை சமாளிக்கிறதுக்காகவும் இன்றைக்கு இது ஒரு அதிரடின்னு தான் நான் நினைக்கிறேன். மூணாவது, அதை தடுக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு அவரு ஒரு பொய்யா கற்பனையா ஒரு எதிரி உருவாக்குறாரு. என்ன தடுக்க நினைப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் 2000 நான் ஆக்குவேன்னு சொல்லிட்டாரு. சோ அவர் ஒன்னும் அகேன்ஸ்ட் இல்ல. ஆட்சிக்கு வந்தா நான் இதை 2000 ஆக்குவேன்ட்டாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாஜக இதெல்லாம் எதிர்க்கவே முடியாது, தடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால இப்படி பணத்தை கொடுத்தாங்க. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால, அதாவது மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கு பிறகு 10,000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் கொடுத்தாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் இதை எதிர்ப்பதற்கோ தடுப்பதற்கோ மாரல் அத்தாரிட்டி கிடையாது. அடுத்தது, எலெக்ஷன் கமிஷன் பீகார்ல எதிர்கட்சிகள்லாம் போய் என்னங்க மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரும்போது இப்படி 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறாங்க போது, இல்ல அது இப்ப முடிவு பண்ணல, ஏற்கனவே முடிவு பண்ணது, அது செயல்படுறதுல நாங்க தலையிட முடியாது அப்படின்ட்டாங்க. சோ இதுவும் 2 வருஷமா செயல்பட்டு இருக்கிறது இந்த உரிமை தொகை. இதை எலெக்ஷன் கமிஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லி நிறுத்துருவாங்க, கோர்ட்டுக்கு போயிடுவாங்கன்னா பூச்சாண்டி காட்டுறாங்க. அதாவது என்னன்னாங்க, இந்த தொகை என்பது எங்களுக்கு ஓட்டுக்காகத்தான் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லாம சொல்லிடுறாங்க. சோ இது வாக்காளர்களுக்கு பணத்தை வாரி இறைத்து வாக்குகளை கவருவது என்ற அடிப்படையில தான் இதுல நல்ல கவர்னன்ஸ் அந்த இதுவே இல்லைங்க. அரசாங்க தத்துவம் இல்லை, நெறி இல்லை. நீங்க பாஜகவை எப்படிங்க பாட்னா தேர்தல் போது, மகாராஷ்டிரா தேர்தல் போது எதிர்கட்சிகள்லாம் என்ன மாதிரி பேசுனீங்க? இப்ப அதே வேலையை தானே நீங்க பண்றீங்க. அவங்க பாசிசனா, நீங்க பாயாசம். விஜய் சொல்றது கரெக்ட் தானே? அதனால இந்த பணம் கொடுக்கறதுன்றது ரொம்ப தவறான போக்கு. அதாவது கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறதுன்னு இது ரொம்ப தவறு. ஆட்சி நடத்தவே இவங்க லாயக்கு இல்ல, இவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல அப்படின்றத நான் இதன் மூலம் உணர்றேன். இப்போ சார், இதுல நீங்க ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் வரலன்னா அதுக்கு வேற கணக்குகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது, விக்கிரவாண்டிலேயே நான் ஒரு பொலிட்டிக்கல் பாம் நான் ஒன்று போட்டேன்,
ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு இன்னைக்கு வந்து அது பெரிய அளவுல வேலை செய்யுது அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் பேசினாலும் கூட அது எந்த விதத்திலையும் தாவேகாவுக்கு பயன்படல. தாவேகாவோட பெயரை வச்சு மற்ற கட்சிகள் பார்கெயின் பண்றாங்கன்றது தானே சார் அது புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அந்த பொலிட்டிக்கல் பாம் மத்தவங்களுக்கு ஒர்க் ஆகுது, விஜய் அவர்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல இல்ல, அதாவது 2 விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். முன்னாலே நான் தெளிவுபடுத்திட்டேன். ஏன் சின்ன கட்சிகள் கூட்டணிக்கு வரமாட்டேன்து விஜய் கிட்ட. விஜய் நோட்டு கொடுக்க மாட்டாரு, சீட்டு தான் கொடுப்பாரு. அவங்களுக்கு இப்பெல்லாம் வந்து பழகிட்டாங்க. 100 கோடி 200 கோடி ஆனானப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளே 15 கோடி 10 கோடி வாங்கினாங்கல்ல, சிபிஎம் சிபிஐயும். அப்புறம் இன்னைக்கு 300 கோடி கேட்டுட்டு இருக்காங்க ஒரு அம்மான்னு சொல்றாங்க. அப்புறம் பாமக வந்து 24ல அண்ணாமலை கிட்ட 500 கோடி வாங்கன்னு தான் சொல்றாங்க. சோ அந்த மாதிரி பணம் கொடுத்து கூட்டணியை சேர்க்கிற அளவுக்கு விஜய் தயாரா இல்ல. அதுக்கு அவரு வந்து ஒத்துக்க மாட்டாரு. சோ அது இந்த கட்சிகளுக்கு தெரியும். 2வது, இந்த கட்சிகள் வந்தா உடனே எல்லாரையும் சேர்த்துக்க மாட்டாரு. அவரு கூட்டணின்னு எதிர்பார்த்து இருப்பது வந்துங்க 2-3 கட்சி தான், எல்லாரையும் கிடையாது. இது என்ன இந்த கிளியர் அண்ட் சேல்ஸ் மாதிரி எல்லா கதவும் தட்டிட்டு கடைசியா எதுவும் திறக்கலன்னா உள்ள வரட்டுமான்னு கேட்க, அதெல்லாம் கிடையாது. அவர் ரொம்ப சூசியா இருக்காருங்க. ஏன் டிடிவி தினகரனை வந்து கடைசி வரைக்கும் அவர் சேர்க்கல? வேற வழி இல்லாம அவர் என்டிஏக்கு போய் சேர்ந்தார் திரும்பவும். அதனால வந்துங்க அவரை பொறுத்தவரையில நம்ம கூட வர்றவங்க நம்ம கோட்பாடுகளுக்கு நம்ம ஐடியாலஜிக்கு ஏத்தவங்களா இருக்கணும். திமுக மாதிரி இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறவன பூரா இழுத்து உள்ள போட மாட்டாங்க. மனோஜ் பாண்டியன், அப்புறம் வைத்தியலிங்கம், யார் வந்தா மருது அழகராஜ், நேத்து வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாலும் தூக்கி உள்ள போடுப்பா அப்படின்னு போட மாட்டாங்க. அதனால தாவேகா வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா தாங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து 2-3 கட்சி மேலதான் கண் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு காங்கிரஸ், 2வது விசிகா, 3வது சிபிஐ சிபிஎம். இந்த கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு வந்தா தங்க ஐடியாலஜிக்கும் சமூக நீதிக்கும் அவங்களுக்கு இந்த சோசியல் ஜஸ்டிஸ்க்கு எல்லாம் வந்து பயன்படும் நினைக்கிறாங்க. மதவாத எதிர்ப்பு, செக்குலரிசம் என்பது அவங்க கொள்கையா சொல்றாங்க. அப்ப அதுக்கு இது வந்து பயன்படும் நினைக்கிறாங்க. மற்றபடி சும்மா ஜெயிக்கிறதுக்காக யார ஒன்னா 0.2% இருக்கிறவன் 1.5% வலிச்சு போடுங்க அப்படின்லாம் கிடையாதுங்க. அப்படிலாம் இல்லை. அதனால இந்த பாம் அவர் போட்டது வந்து இன்னைக்கு லேட்டா வெடிச்சிருக்கு. இல்லைன்னா வாட் இஸ் தி இது பாருங்க, காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு அடிப்படை என்ன? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. நீங்க சொல்ற ஒன்ன நான் ஒத்துக்கல, உடன்படல. அதாவது காங்கிரஸ் வந்து பேரம் பேச பயன்படுத்துது இல்ல. தே ஆர் வெரி ஸ்ட்ராங். லேட்டஸ்டா கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்னா ஆல்மோஸ்ட் பிரேக்கிங் ஸ்டேஜ்ல வந்தாச்சுங்க திமுக காங்கிரஸ் அலையன்ஸ். முதல்வரே அவங்க நெருக்கமான அமைச்சர்கள்ட்ட சொல்லியிருக்காரு, போனா போட்டோம் விட்டுருங்க, அதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. பிளான் பி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாலேயே. அதனால வந்துங்க விஜயுடைய பாம் வந்து அவரை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் வேலை செய்யுது இல்ல, அது வேலை செய்யுது. பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல அவர் எடுத்து போட்டாப்பாங்க. அதுல ரொம்ப நல்ல விஷயங்க. விஜய் வந்து கூட்டணிக்காக அதை சொல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் சேர்ந்து ஓட்டு கேட்கிறோம், எல்லாரும் சேர்ந்து வெற்றிக்காக பாடுபடுறோம். ஆனா ஆட்சி அமைக்கும் போது மட்டும் மற்றவங்களெல்லாம் வெளியே தள்ளி கதவு சாத்திட்டு நான் மட்டும்தான் ஆட்சி அமைப்பேன்றது அது ஒரு அயோக்கியத்தனமான சிந்தனைங்க. அதுவும் இதுவே தமிழ்நாட்டுக்கு இது பொருந்தாதுன்னு இவரும் சொல்லுவாரு, எடப்பாடின்னு சொல்லுவாங்க. இது என்ன தமிழ்நாடு என்ன வேற மண்டலத்துல இருக்குதா? தமிழ்நாட்டுக்கு வந்து ஏன் பொருந்தாது? அது கரெக்டா தான் அவரு சொன்னாரு. இந்த நம்ம மாணிக்கம் தாக்கூர் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஆக்சுவலா அவங்க முடிவு பண்ணாங்களா 2006லன்னு நினைக்கிறேன். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை, அந்த கூட்டணிக்கு தான் பெரும்பான்மை இருந்தது, திமுக கூட்டணிக்கு. அப்பவும் கருணாநிதி வந்து தனியா ஆட்சி பண்ணார், மைனாரிட்டி ஆட்சி. அதனால மக்கள் வந்து முடிவுலாம் பண்ணிடுவாங்க. அது ஸ்டாலினோ எடப்பாடியோ கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஏத்துக்கிட்டாங்க. மத்திய அரசுல ஏத்துக்கிட்டாங்க, மத்திய அரசுல ஏத்துக்கிட்டாங்க, ஆந்திரால ஏத்துக்கிட்டாங்க, கேரளால பல காலமா இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல 30 வருஷம் இருந்தது, அப்புறம் இன்னைக்கு அஸ்ஸாம்ல இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மணிப்பூர், இந்த மாதிரி மணிப்பூர், மேகாலயா, பல மாநிலங்கள்ல கூட்டணி ஆட்சி, பீகார், ஜார்க்கண்ட், என்னால சொல்ல முடியும் ஏராளமான மாநிலங்கள்ல. அதனால இது வந்து கூட்டணி ஆட்சி வந்து தமிழ்நாடு ஏத்துக்காது அப்படின்றது எதுக்குன்னா, நாங்க மட்டும்தான் அதிகாரத்தை சுவைக்கணும், நாங்க மட்டும்தான்
அதிகாரத்தை என்ஜாய் பண்ணணுன்றதுதான். அது ஒரு தவறான ஒரு சிந்தனை. அதிகாரத்தை வந்து தன்னகத்தே வச்சுக்கணும், ஆனா ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் உதவியும் வாங்கிக்கணும்ன்றது அது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குதுங்க. அப்படி இல்லை, தைரியமா இருக்குதுன்னா தனியா நில்லுங்களா. அதிகாரம் மட்டும் எங்களுக்குன்னா நீங்க தனியா நின்று ஜெயிங்க, திமுகவோ அண்ணா திமுகவோ. அதை செய்யாம எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க அதாவது ஜாயிண்டா ஒர்க் பண்ணுவாங்களாம், பட் அதனுடைய பலன்களை மட்டும் இவங்க மட்டும்தான் அனுபவிப்பாங்கன்னா கேட்கறதுக்கே அது அருவருப்பா இல்லைங்களா? இதை வேற உயர்ந்த சிந்தனை தமிழ்நாட்டிலே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள்னு யார் சொன்னாங்க இவங்க கிட்ட? தமிழ்நாட்டுல யாராவது வந்து சொன்னாங்களா we are not ready for coalition governmentன்னு? சும்மா அதாவதுங்க, ஒரு கட்சி ஆட்சி, ஒரு குடும்ப ஆட்சி, குடும்ப அரசியலை பண்ணணுன்றதுக்காக இவங்க கட்டி விடுற கதைகள் தாங்க அது. அதனால விஜய் வந்து அந்த நல்ல ஒரு டயலாக, ஒரு டிஸ்கஷனை இன்னைக்கு போட்டது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காங்கிரஸ் திமுக பிரச்சனைக்கு அதுதானே காரணம், மேஜர் விஷயமா இருக்காது. இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சு நல்லாவே மெருகேறி இருந்தது. ரொம்ப அழுத்தமா பேசியிருந்தார் அப்படின்னு பேச்ச தொடங்கும் போதே சொல்லியிருந்தீங்க சார். இதுல குறிப்பா குரூப் 2 தேர்வுகள் குறித்து பேசினது, டிஜிபி நியமனம் குறித்து பேசினது, இதை கடந்து என்ன ரொம்ப முக்கியமான விஷயங்களை அழுத்தமா பதிவு செஞ்சிருக்கார் அப்படின்னு பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தொட்டாருங்க. அவர் மேல இருந்த குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? மேலெழுந்த வாரியா பேசிட்டு போயிடுறாரு, இஷ்யூஸ பேச மாட்டேன்றாரு, என்ன செய்வோம்னு சொல்ல மாட்டேன்றாரு தான் இவ்வளவு நாளா குற்றச்சாட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு டிஜிபி இஷ்யூ நேத்து சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு அரசு கொட்டு வாங்கியிருக்குல்ல. நாங்க சொன்னாங்க யூபிஎஸ்சி சொல்லியும் பல மாதங்களாக ஒரு நிரந்தரமான பெர்மனன்ட் டிஜிபியையும் இவங்க போடாம வச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏத்த ஆள் கிடைக்கல. அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆளுங்க யாரும் இவங்க இதுக்கு மியூசிக்கு டான்ஸ் ஆட மாட்டாங்க, தேர்தல்ல இவங்களுக்கு பயன்பட மாட்டாங்க. ஆகவே வந்து அதை நம்ம வந்து தாமதம் பண்ணுவோம்னு இன்சார்ஜ்னு கதையை ஓட்டிட்டு இருக்காங்க. நேற்று சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்களே, ஒரு வாரத்துக்குள்ள நீங்க லிஸ்ட் அமிச்சா ஆகணும்னு சொல்லிட்டப்ப இந்த அரசு வந்து நீதிமன்றங்கள்ல எத்தனை முறைங்க கொட்டு வாங்கியிருக்கு, எத்தனை முறைங்க வந்துட்டு திட்டு வாங்கியிருக்கு. அதனால இது ஏதோ இதெல்லாம் அவர் சொன்னார் இல்லையா, அதாவது எல்லாத்தையும் சொல்லனா கூட இந்த டிஜிபி இஷ்யூல நீங்க ஏன் அப்படி பண்றீங்கன்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொன்னு, இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வுல எவ்வளவு பெரிய ஒரு குளறுபடி, அதை ஜஸ்ட் டெக்னிக்கல் தொழில்நுட்ப கோளாறுன்னு கடந்து போயிட்டாங்க. ஒரு 20-30,000 பேர் எழுதுறான் மெயின் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனை வந்து ஒழுங்கா நடத்த முடியல. தொடங்கி 10 நிமிஷம் கழிச்சு பல பேர் எழுதிட்டாங்க பேப்பர்ல 4-5 கொஸ்டின். அதெல்லாம் திருப்பி வாங்குறீங்களா? அவங்க மன உளைச்சல், அவங்களுடைய ஏமாற்றம், அவங்க உழைப்பு எப்படி வீணா போயிருக்கு, பல ஆண்டு உழைப்பு. இந்த அழகுல நீங்க வந்து நாங்க தமிழ்நாட்டுல வேற மாநிலங்களோட போட்டி போடல, நாங்க வெளிநாட்டுல பல நாடுகளோடு போட்டி போடுறோன்றீங்க. இதுதான் லட்சணமா? ஒரு பரீட்சை 20,000 பேருக்கு ஒழுங்கா எழுத முடியல, நடத்த முடியல. நீங்க வந்து வெளிநாடுகளோடு நாங்க போட்டி போடுறோம்னு வாய்ச்சவடால் அடிக்கிறீங்க அப்படின்றத அவர் சொன்னாரு. அதே போல பெண்களுக்கு எதிராக நடக்கிற இந்த அநியாயங்கள், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது தெளிவா சொன்னார. அதுவும் இல்லாம லைனா படிச்சார. ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம்னு இவ்வளவு போராட்டங்கள் மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க தமிழ்நாடு மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு முதல்வர் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. இவங்க சந்தோஷத்துலதான் இவ்வளவு பேர் போராட்டம் பண்றாங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்டாரு. அதனால இன்னைக்கு அவருடைய பேச்சு ரொம்ப ஆரோக்கியமாவும் இருந்தது, ஆக்ரோஷமாவும் இருந்தது, டவுன் டு எர்த். அதாவது வந்து அவர் ஒன்னும் தெளிவா சொன்னாரு, 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க வாங்கிக்கிங்க. ஏன்னா வாங்காம என்ன, அரசாங்கம் கொடுக்குது, அது ஒண்ணும் தப்பு இல்லையா? அரசாங்கம் பேங்க் மூலமா ஒரு உதவித்தொகை கொடுக்குது. ஓட்டுக்கு திமுக கொடுக்குற பணத்தை வாங்குறது அது வேற விஷயம். இதை வாங்காமன்னு அவர் ஏன் சொல்லலாம்? இது மக்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, உங்க வரி பணம் தான் வருது, வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதே நேரத்தில் ஒண்ணு சொன்னாரு, சாத்தியமில்லாத, செயல்பட முடியாத பொய்யான வாக்குறுதிகளை நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதனால அவரை பொறுத்தவரை ரொம்ப தெளிவா இருக்காருங்க. ஓட்டுக்காக எதையும் செய்யலாம், எதையும் விழுங்கலாம், என்ன டிராமா ஒண்ணா போடலாம், என்ன வேஷம் ஒண்ணா போடலான்ற மாதிரி இன்னைக்கு திமுக, அதிமுக மற்ற கட்சிகள் இருக்கும்போது
முதல் தேர்தலை சந்திக்கிற ஒரு கட்சி வந்து இவ்வளவு தெளிவா இவ்வளவு கிளாரிட்டியோட இருக்கிறதுன்றது நல்ல விஷயம் தானங்களா? இப்போ நீங்க இன்னைக்கு 3ஆம் ஆண்டு நிகழ்வுல பங்கெடுத்துட்டு விஜய் அவர்கள் முன்னாடி பேசியிருந்தீங்க. அழுத்தமாகவே வந்து இந்த ஊழலற்ற ஆட்சி குறித்து பேசுங்க. அத ஒரு பிரபகண்டாவா எடுத்துட்டு போங்கன்றத நேரடியா விஜய் அவர்கள் முன்னிலையிலேயே சொல்லியிருந்தீங்க. அழுத்தமாகவே இன்னைக்கு அவர் அதையும் வழக்கம் போல இன்னும் அழுத்தமாக அந்த விஷயத்தையும் பதிவு செஞ்சிருந்தாரு. தூய கட்சி எங்களுடையது, ஊழலற்றது, ஊழலுக்கெல்லாம் நாங்க வந்து அ ஆட்கள் கிடையாது அப்படின்னு இன்னும் அழுத்தமா பதிவு செஞ்சிருந்தாரு. அந்த பாயிண்ட் எப்படி பார்த்தீங்க சார்? சார், நான் என்ன பொறுத்தவரையிலுங்க, திமுக ஊழல் ஆட்சி அப்படின்னு அதிமுக சொல்லுச்சுன்னா, எடப்பாடி அமைச்சர் இந்த ஊழல் பட்டியலை திமுக காரங்க வெளியிடுவாங்க. இவங்க வந்து ஒருத்தரை மியூச்சுவலா வந்து மட் ஸ்லிங்கிங் நடத்திட்டே இருப்பாங்க. ஆனா தாவேகா இந்த பிரச்சனையை எடுத்ததுன்னு வச்சுங்களேன், இவங்களால அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா அது ஆட்சியில் இருந்தது இல்ல, அதிகாரத்துல இருந்தது இல்ல. அப்போ ஒரு களங்கம் இல்லாமல் வராங்க. கிளீன் ஸ்லேட்ல வராரு விஜய். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் இவ்வளவு களங்கப்பட்டு போயிருக்காங்க மக்கள் மத்தியில. இவங்க நாங்க ஊழலற்ற ஆட்சியை கொடுத்திருக்கிறோம்னு சொன்னாலும் எவனும் நம்ப மாட்டான். இனி கொடுக்கிறோம்னு சொன்னாலும் எவனும் எதிர்பார்க்க மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு கரப்ட் கவர்மெண்ட்ஸ் இவங்க நடத்தி இருக்காங்க. அதனால வந்துங்க, ஃபோக்கஸ் ஆன் கரப்ஷன். ஏன்னு சொன்னா நம்ம தமிழ்நாட்டுல பல விஷயங்கள் வந்து இந்த கரப்ஷனால தான் நடக்காம போகுது, கெட்ட வழியில நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி வந்து 4000 கோடி செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க, கணக்கு சொல்றாங்க அந்த மழை நீர் வடிகால் இதுக்காக. ஆனா அதை எதுவுமே செய்யல. அதுல 60 to 70% யார் யார் பாக்கெட்டுக்கும் போயிடுச்சு. 4000 கோடியில ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் அந்த ப்ராஜெக்ட்ல போயிருக்கு. இதுதான் எல்லா ப்ராஜெக்டுக்கும். நான் பல நேர்காணல் சொல்லிருக்கேன். ஏவா வேலு அவர்கள் மாவட்டம், சொந்த மாவட்டத்துல 16 கோடியில ஒரு பாலத்தை கட்டினாங்க. கல்லணை இருக்குது, அப்புறம் இந்த அணை இருக்குது, அந்த அணை இருக்கு, 50 வருஷமா 100 வருஷமா இருக்கு. ஆனால் ஏவா வேலு கட்டின திமுக ஆட்சி கட்டினானா 6 மாசத்துல ஒரு வெள்ளத்துல அப்படியே அடிச்சுன்னு போயிடுச்சு. அப்போ கரப்ஷன் இஸ் த ரூட் காஸ் ஃபார் அண்டர் டெவலப்மெண்ட், நாட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். அது வந்து ஒரு ஒரு நல்ல குவாலிட்டியோட எதுவுமே நடக்கிறது இல்லைங்க. அதே போலதான் இப்ப KN நேரு மேல 3 முறை FIR போட சொல்லி இடி கொடுத்துருக்க. இதெல்லாம் என்ன? செந்தில் பாலாஜி கேஸ் என்ன? செந்தில் பாலாஜி EB மினிஸ்டர் இந்த ஆட்சியில், அது போக்குவரத்து அமைச்சர், அந்த கண்டக்டர் டிரைவருக்கு லஞ்சம் வாங்குது, அது வேற அரெஸ்ட் ஆனாரு, இப்ப வெளியே இருக்காரு, எப்போ வேணாலும் திருப்பி உள்ள போகட்டும். நான் சொல்றது திமுக ஆட்சியில டிரான்ஸ்பார்மர்கள் வாங்கியதுல அந்த இதை ஒதுக்குனதுல 3 கம்பெனிக்கு எல்லாரும் ஒரே அமௌண்ட் கொடுத்தா அதை கேன்சல் தான் பண்ணோம், டெண்டர் கோட் பண்ணா. ஆனா இவரு சொல்லி வச்ச மாதிரி 3 பேருக்கு அதை சமமா பிரிச்சு கொடுத்து விதிமீறல் நடந்திருக்குது. எல்லாமே செட்டப், நாடகம், பல 100 கோடி. புரியுதுங்களா? அப்ப இந்த ஊழல்லாம் வந்து இவங்க செஞ்சிருக்காங்கன்றது பொது வெளியில அறப்போர் இயக்கம்லாம் அதை எடுத்து பெருசா கோர்ட்ல எல்லாம் கேஸ் இருக்குங்க. அதே போல இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு 7 லட்சம் 8 லட்சம் ரூபாய் வாங்கினாங்க அப்படின்னு அதுல ஒரு 300-400 கோடி ஊழல் நடந்திருக்குதுன்னு இடி வந்து தொடர்ந்து FIR போட சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறைய. அப்ப திமுக ஆட்சியும் அரசும், அதிமுக ஆட்சியும் அரசும் ஊழலில் திளைத்தவை என்பது இன்னைக்கு நான் சொல்ல வேணாம், நீங்க சொல்ல வேணாம். த பப்ளிக் ஆர் அவேர் ஆஃப் இட். அதனாலதான் இப்ப எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா மக்கள் மனநிலை பாருங்க. ரொம்ப நாணயமானவர் சார் ராம்குமார். எப்படி சொல்றீங்க? காசு வாங்கினா காரியத்தை முடிச்சு கொடுத்துருவார் சார். ஏன்னா காசு வாங்குறது தப்புன்றதெல்லாம் இப்ப போயாச்சு. காசு வாங்கினா செந்தில் பாலாஜி மாதிரி ஏமாத்தாம செஞ்சு கொடுக்குறவன் இப்ப நாணயஸ்தன் ஆயிட்டான். புரியுதா உங்களுக்கு? மக்கள் மனநிலை, சிந்தனை எந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னு. அதனால ஊழல் என்பது இன்னைக்கு தமிழ் சமூகத்தை, தமிழ்நாட்டை ரொம்பவும் பாதிச்சிட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா நான் பாக்குறேன். இந்த ஊழலற்ற ஆட்சி, ஊழலற்ற அரசை கொடுத்தோம்னா தமிழ்நாட்டில் பாதி பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடுங்க. அதனால அதை நீங்க போக்கஸ் பண்ணுங்க. நான் சொன்னது அடிப்படை இதுதாங்க. ஸோ நிறைவா சார்,
இந்த விஷயங்கள்லாம் தாண்டி கரூர் பெருந்துயர் அப்படின்றது யாராலையும் மறக்க முடியாது. அதிலிருந்து மீளாம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசப்படுது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது, இன்னைக்கு சேலத்துல நடந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட்டத்துல வேற்று மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு அந்த செய்தியெல்லாம் வெளிவருது இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ரொம்ப வருத்தம் அளித்த செய்தி எனக்கு. இதுக்கு நான் வந்து என்ன சொல்றதுங்க, அதாவது மொட்டை வெயில்ல 12 மணிலேருந்து 3 மணிக்கு வந்து ஒரு பொது அதாவது ஓப்பன் ஸ்பேஸ்ல போலீஸ் எப்படிங்க அனுமதி கொடுக்கலாம்? அங்க எப்படி வெயில் அடிக்குது, எப்படி வெயில் இருக்கு 2 நாளா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த 10 நாள் எவ்வளவு டெம்பரேச்சர்னு பிபிசி வெதருக்கு போனாலும் நமக்கு தெரியும். அப்ப அங்க இருக்கிற காவல்துறை 51 கண்டிஷன் போட்டாங்களே, போட்டவங்களுக்கு தாவேக்காவுக்கு கண்டிஷன் போடுறாங்க. ஆனா இவங்களுக்கு காமன் சென்ஸ் இருக்க வேணாம்? 5000 பேரா 6000 பேருங்க, அவங்க வந்து மொட்டை வெயில்ல நிப்பாங்களா? அதுவும் 12 மணி உச்சி வெயில் அது. அங்க நிக்க வச்சிருக்கீங்க. ரெண்டாவது, என்னங்க சேர் போடக்கூடாதுன்றீங்க? நீங்க மெம்பர்ஸ் இவ்வளவுதான் வரணும்ன்றீங்க. ரைட்டு, ஒத்துக்குனாங்க அவங்க. ஆனா நிர்வாகிகள் உட்காரக்கூடாது, நின்றுட்டு தான் இருக்கணும்னா 3 மணி நேரம் நின்றுட்டு இருந்தா வெயில்ல மயக்கம் வராம என்ன ஆகும்? அவருக்கு வலிப்பு வந்து இறந்ததாக சொல்றாங்க. அவருக்கு என்ன நோய் இருந்தது, அவருக்கு என்ன ஹெல்த் கண்டிஷன் எனக்கு தெரியாது. நான் இப்ப வந்து மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னா இவன் பொறுப்பு அவன் பொறுப்பு, கூட்டம் நடத்தணும் பொறுப்புலாம் சொல்ல விரும்புற. ஆனால் எனக்கு பட்டதை நான் சொல்றேன். காவல்துறை இவ்வளவு நிபந்தனை மத்தவங்களுக்கு போட்டாங்கள, இவங்களுக்கு தெரியாதா? 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் நல்ல உச்சி வெயில்ல நிக்க வச்சு சேர் கூட போடாம கூட்டம் நடத்தணும்னு சொன்னா நார்மலா இருக்கிறவனே மயங்கி விழுவாங்க. இதுக்கு பிபி இருக்கிறவன் தான் தேவையில்லை. வெயில் அந்த அளவுக்கு இருக்கு. அதனால காவல்துறை வந்து அத ரொம்ப தெளிவா சொன்னாரு. மற்றவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ்ஓபி என்பதே அவரை பொறுத்தவரையில ஸ்பெஷல் ஆபரேட்டிங் ப்ரொசீஜருக்கு பதிலா ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னே கிண்டல் பண்ணாரு. அது உண்மை. அதாவது இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் விஜய் வந்து தனக்கு எப்படி பிரச்சனை கொடுக்குறாங்க, தனக்கு எப்படி சிக்கல் கொடுக்குறாங்க ஆட்சியாளர்கள்ன்றத இன்னும் எவ்வளவு சொல்லலாம். அவரு சொன்னதே கிடையாது. முதல் முறையாக இன்னைக்கு சொல்லியிருக்காரு, மக்களை சந்திக்க விட மாட்டேன்றாங்கன்னு. இதெல்லாம் உண்மைதானே? பாருங்களேன், அவங்க வந்து என்ன முஸ்தீபு, என்ன ஆச்சு? இது வந்து நெரிசல்ல எல்லாம் சாவல. அவருக்கு வந்து மயக்கடிச்சு விழுந்து இருக்காரு, வலிப்பு வந்து இருக்கு, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. அந்த வழியிலேயே அவர் இறந்துட்டு தான் சொல்றாங்க. பட் இதெல்லாம் நேச்சுரல் டெத்தா கூட இருக்கலாம். அவர் வீட்டிலேயே இருந்திருந்தா கூட இந்த வலிப்பு வந்திருக்கலாம், இறந்திருக்கலாம். நான் அதுக்குள்ள எல்லாம் போக விரும்பல. ஆனா காமன் சென்ஸ் உள்ள ஒரு போலீஸ் 12 to 3 கொடுப்பாங்களா? அட்லீஸ்ட் 3 to 6 கொடுத்துருக்கலாம், இல்ல 4 to 6 கொடுத்துருக்கலாம். மொட்டை வெயில்ல பர்மிஷன் கொடுத்து நிக்க வச்சுதான் எல்லாரும் கேட்கணும். ஏன் சேர் போட்டா என்ன, அங்க என்ன அசம்பாவிதம்? இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா பண்றாங்க. எஸ்ஓபி என்ற பேர்ல தாவேக்காவை முடக்குவதற்கு, அதன் பரப்புரையை தடுப்பதற்கு காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது என்பது ரொம்ப வேதனையான உண்மைதாங்க. நிறைவா ஒரே ஒரு கேள்வி சார். ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்கு. இதுக்கப்புறம் எவ்வளவு மக்கள் சந்திப்பு நிகழ்த்த முடியும்ன்றதே ஒரு கேள்வியா இருக்கிற நேரத்துல, இடைப்பட்ட இந்த குறுகிய காலத்துல இன்னும் அதிகப்படியான பிரச்சாரங்களை எல்லாம் முன்னெடுத்து விஜய் அவர்கள் வெற்றி வாகை சூடுவார் அப்படின்றது சாத்தியத்துக்கு ஏற்புடையது தானான்றது இயல்பாவே வரும் இல்லையா அந்த கேள்வி? அதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, விஜய் வந்துங்க பிரச்சாரம் இன்னைக்கு பண்ணாருங்க. 5000 பேருக்கு தானே பிரச்சாரம். அது தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகம் பூராவும் கேட்டுட்டு இருக்காங்க. இதே அதாவதுங்க, மற்றவர்கள் பிரச்சாரம் செய்யறதுக்கும் தாவேகா தலைவர் விஜயினுடைய பிரச்சாரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அதனால அவர் இன்னும் அந்த ஊருக்கு போலையே, இன்னும் இந்த மாவட்டத்துக்கு போலையே, இன்னும் அவரு போலாம இருக்கலாம். அவர் ஒரு நாள் போனாருன்னா அது 1 மாசத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஆனா அவங்க கட்சி வந்து களத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு போன மாசம் பார்த்தேன், ஒரு 10-30 இடத்துல சென்டர்ல மீட்டிங் போட்டாங்க. தென்காசின்றாங்க, திருநெல்வேலின்றாங்க, அவங்க தூத்துக்குடின்றாங்க, இந்த பக்கம் கோயம்புத்தூர், செங்கல்பட்டு. ஸோ அவங்க களத்துல பொதுக்கூட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து அவங்க ப்ரிப்பேர்டா இருக்காங்க. இல்லைன்னா ஒருத்தர் சொல்லுவாரா, தனியா மக்களோட தான் நமக்கு கூட்டணி, 30% ஓட்டு இருக்கு,
தனியா நம்ம தான் பெரிய கட்சின்னு சொல்லுவாரா? தைரியமா சொல்றாரு இல்லைங்க. அதனால வந்துங்க என்னை பொறுத்தவரையில அவங்களுக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஏற்கனவே மாற்றத்தை உருவாக்கணும் தமிழ்நாட்டுலன்னு. அந்த மாற்றம் 2026 சட்டமன்ற தேர்தல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். விஜய்க்கு மக்கள் அமோகமா ஆதரவு கொடுத்து அவரை ஒரு மாற்று ஆட்சி அமைப்பதற்கு உதவுவாங்கன்றதா என்னுடைய புரிதல், என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய நம்பிக்கை. நன்றி சார். நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. தொடர்ந்து தாவேகாவினுடைய பயணம் எப்படி இருக்க போகுது, இல்ல அரசியல் நிகழ்வுகள் சூழல் எப்படி மாறுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து நிறைய விஷயங்களை பேசலாம் சார். நன்றி 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 சார். கேப் புக் பண்ணீங்கன்னா இனி அதை ரெட் டாக்ஸில புக் பண்ணுங்க. Balmer Lorry Company Limited, a Government of India enterprise, one-stop shop for all your travel needs. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.